அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 2024 குரூப் 4 தேர்வை கருத்தில் கொண்டு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பொது அறிவியல் பகுதியில் நேற்று நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான வினா விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குள்ளோம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக நடத்தப்படக்கூடிய மாதிரி தேர்வுகளிலிருந்து கேள்விகள் அப்படியே பிரதிபலிக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஜென்ரல் சயின்ஸ் பகுதியில், பொது அறிவு பகுதியில் 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் பாடப்புத்தகத்திலிருந்து அலகுகள் 8, 9, 11 சிலபஸ் படி இருக்கக்கூடிய லெசனும், அதே போல் 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து வேதியியல் பகுதியில் அலகு 9, 10, 11, அதே போல் 2023 ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகளிலிருந்து தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஜிகே பகுதியில் பயனுள்ளதாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் டாபிக் அந்த அளவுக்கு தரமான கேள்வித்தாள்கள் எடுக்கப்பட்டுள்ளது. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது. புதிய மேம்பாட்டு வங்கினாவே எந்த அமைப்போடு தொடர்புடையதுன்னா பிரிக்ஸ் அமைப்போடு தொடங்கியது. பிரிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ 5 நாடுகள் கொண்ட அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்புன்னு சொல்லலாம். முதல்ல பிரிக் என்ற வார்த்தை 2001 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதன் திட்டமிட்டு முறையாக ஏற்படுத்தினது 2006. பிரிக் கூட்டமைப்பில் முதல்ல 5 நாடுகள் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா 10 நாடுகள் இருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2024 ஜனவரி 1ஆம் தேதி மேலும் 5 நாடுகள் இணைஞ்சிருப்பாங்க இந்த பிரிக் கூட்டமைப்பில். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிக்ஸ் தலைமையிடம் பார்த்திங்கன்னா சீனாவில் ஷாங்காய் நகரில் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. பன்னாட்டு பண நிதியம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. உலக வங்கி தலைமையிடம் வாஷிங்டன் டிசி. உலக வர்த்தக அமைப்புனா WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. ஸோ இந்த பன்னாட்டு பண நிதியம் IMFன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோ. அடுத்து வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, வேர்ல்டு பேங்க்னு சொல்லலாம், அல்லது IBRDன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரையும் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1945 தான் தொடங்கினாங்க. உலக வர்த்தக பன்னாட்டு பண நிதியம் சரி, அடுத்து உலக வங்கியும் சரி. உலக வர்த்தக அமைப்பு WTO பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு 1995 தொடங்கியிருப்பாங்க. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா. இது ஆல்ரெடி TNPSசியில் கேட்டிருக்காங்க. ஸோ உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பன்னாட்டு அமைப்புகள் நம்ம பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கும். அடுத்த கேள்வி, மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றது என்ற கூற்றை கூறியவர் யார்? ருடி டார்புஷ். கேள்வி 4, பன்னாட்டு பண நிதியம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். பன்னாட்டு பண நிதியம் 1945 முதல் செயல்பட தொடங்கியது. சரி. பன்னாட்டு பண நிதியத்தில் கடைசியாக 2016 உறுப்பினராக இணைந்த நாடு நவ்ரு குடியரசு. சரி. பன்னாட்டு பண நிதியத்தின் முதல் மற்றும் மிக முக்கிய பணி நாணய மாற்று விதத்தை நிலைப்படுத்தல் மற்றும் நாணய மதிப்பு குறைப்பை வலியுறுத்துதல். சரி. டி ஆப்ஷன், ஒரு உறுப்பினர் நாடு பன்னாட்டு பண நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்கு தொகையில் 20 விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதை அடிப்படை கடன் என்கிறோம். எத்தனை விழுக்காடு? 20 விழுக்காடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நமக்கு முதல் 3 ஆப்ஷனுமே சரியாக தெரியும் போது அப்போ டி ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குன்னு தெரியலாம். இருந்தாலும் இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 விழுக்காடு இருக்க வேண்டும். ஒரு பன்னாட்டு பண நிதியத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா 25 விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதை அடிப்படை கடன் சொல்லலாம். கேள்வி 5, பிரெட்டன் வூட்ஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1944. இந்த பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டில் தான் உலக வங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பண நிதி உருவாக்குறதுக்காக நோக்கத்தை மிக முக்கியமாக கட்டமைச்சது இந்த பிரெட்டன் வூட்ஸ் மாநாடு தான். கேள்வி 6,
பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் மற்றும் ஏரி டெக்ஸ்டர் ஒயிட் ஆகியோர்கள் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள். ஸோ இப்போ உலக வங்கியும் பன்னாட்டு பண நிதியம் ரெண்டும் தோற்றுவிக்க மிக முக்கிய காரணமாக இருந்தது ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஜான் மெய்னார்ட் கீன்ஸும் ஏரி டெக்ஸ்டர் ஒயிட் ஆகிய 2 பேர் தான் மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பு 1995 உருவானது. சரி. பன்னாட்டு பண இருப்பை 1969 பன்னாட்டு பண நிதியம் ஏற்படுத்தியது. சரி. தாழ்த்தங்கம் என்று அழைக்கப்படும் சிறப்பு எடுப்புரிமைகள் என்ற திட்டத்தை நிறுவியதில் உலக வங்கி வெற்றி பெற்றுள்ளதா? ஸோ இந்த தாழ்த்தங்கம் 4வது கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தங்கம் என்று அழைக்கப்படும் சிறப்பு எடுப்புரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி வந்து வெற்றி பெற்றுள்ளன்னு சொல்லியிருப்பாங்க. இது உலக வங்கி நிறுவியிருக்காது. அதாவது ஐஎம்எஃப் தான், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் வெற்றி பெற்றிருக்கும். அப்போ சரியானது 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. கேள்வி 7. நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது என்ற கருத்தே நிதியத்தின் சாதனையாகும் என்ற கூற்றை கூறியவர் யார்? நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது என்ற கருத்தே நிதியத்தின் சாதனையாகும் என்ற கூற்றை கூறியவர் ஹெய்ன். கேள்வி 8. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. இந்திய ரூபாய் 1947 3 முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டது. இந்திய ரூபாய் 1947 3 முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டது. செப்டம்பர் 29, 1949, ஜூன் 6, 1966, ஜூலை 1, 1991. அப்போ மதிப்பிறக்கம் செய்யப்பட்ட ஆண்டுகள் 49, 66, 91. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று சரி. 2. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையில் நிறுத்தி வைக்கும் பணமாற்று வீதம் சமநிலை பணமாற்று வீதம் என்று ரேகனர் நர்கஸ் கூறினார். சரி. ஈடுசெய் கடன் திட்டம் 1963 அறிமுகம் செய்யப்பட்டு 1981 விரிவுபடுத்தப்பட்டது. சரி. தாங்கிருப்பு நிதி வசதி 1969 தொடங்கப்பட்டது. ஸோ 8வது கேள்விக்கு அனைத்துமே சரி. 9வது கேள்வி. இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களிப்பு தற்போது எவ்வளவு உள்ளது? இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா $5821.5 மில்லியன். எஸ்டிஆருக்கான விரிவாக்கம் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லலாம். சிறப்பு எடுப்புரிமைகள் சொல்லுவாங்க தமிழில், சிறப்பு எடுப்புரிமைகள் சொல்லலாம் தமிழில். கேள்வி 10. எஸ்டிஆர் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? எஸ்டிஆர் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969. கேள்வி 11. பின்வரும் விரிவாக்கங்களில் தவறானது எது? நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பகுதியிலிருந்து அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முக்கியமான அமைப்புகளுடைய அப்ரிவேஷன் கேட்குறாங்க. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஐபிஆர்டினா என்ன? ஐபிஆர்டினா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் ஐபிஆர்டி. அடுத்து ஐடிஏனா, ஐடிஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெவலப் ஏஜென்சி, சரியாக இருக்குது. எம்ஐஜிஏனா மல்டி லேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்ட், சரி. ஐசிஎஸ்ஐடி முதல் 3 சரியாக இருக்குது, அப்போ 4 தான் தவறாக இருக்கும். ஐசிஎஸ்ஐடினா என்ன? இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சேஃப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்டா? இங்கே ஐசிஎஸ்ஐடின்றது இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்னு வந்திருக்குன்னு இங்கே சேஃப்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12. உலக வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? வேர்ல்டு பேங்க் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1945. கேள்வி 13. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். உலக வங்கியில் தற்போது 189 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த கூற்று சரியானா? சரி. உலக வங்கியின் அதிகாரப்பூர்வ பெயரான இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுவுக்கு முதலில் பரிந்துரை செய்த நாடு இந்தியா, சரி. உலக வங்கியின் துணை நிறுவனமான பன்னாட்டு நிதி கழகம் கடன் வழங்க 5 முன்னுரிமை பகுதிகளை அடையாளம் காட்டியிருக்கு. சி ஆப்ஷனும் சரி. அப்போ தவறானது எதுனா டிஏ தான் இருக்கும். பார்க்கலாம். 1981 சீனா உலக வங்கியின் உறுப்பினராகும் வரை இந்தியா உலக வங்கியால் பலனடைந்த நாடுகளில் முதலிடத்திருந்த நாடாகும். ஸோ இதில் என்னன்னா 1980 தான் வந்து சீனா வந்து வேர்ல்டு பேங்க்கில் உறுப்பினராக ஆகும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 81ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. ஸோ 80 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உலக வங்கியால் பலன் இருந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்தது. எப்போ சீனா உள்ள என்ட்ரி ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பல்வேறு ஸ்கீம்ஸ் வளர்றதுல நிதி வழங்குறதுல முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறியது. அதே போல் தற்போதும் பார்த்திங்கன்னா ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் நாடுகளாக இந்தியாவை இணைப்பதற்கு எதிர்ப்பாக வந்து இருக்கக்கூடிய நாடும் சீனா தான் இருக்குது. 14வது கேள்வி, இந்தியா பின்வரும் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு, முதலீட்டு தகராறுகள் தீர்வுக்கான பன்னாட்டு மையம், பன்னாட்டு நிதிக் கழகம், பன்முக முதலீட்டு ஒப்புமை உறுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எந்த இதில் வந்து உறுப்பினராக இல்லை? 14வதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, முதலீட்டு தகராறுகள் தீர்விற்கான பன்னாட்டு மையம். ஸோ இந்தியா மற்ற 3 அமைப்புகள், அதாவது மொத்தம் 5 அமைப்புகள் வந்து பன்னாட்டு உலக வங்கியினுடைய இதில் இருக்கும். அந்த 5 அமைப்புகளில் 4 அமைப்புகளில் வந்து இந்தியா உறுப்பினராக இருக்கும். ஒரே ஒரு அமைப்பில் மட்டும் உறுப்பினர் இருக்காது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டு தகராறுகள் தீர்வுக்கான பன்னாட்டு மையத்தில் மட்டும் உறுப்பினராக இருக்காது. மற்ற 4 அமைப்பில் இருக்கும். பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு, பன்னாட்டு நிதிக் கழகம், பன்முக முதலீட்டு ஒப்புமை உறுதி. அடுத்த கேள்வி 15 பொறுத்துக. ஐபிஆர்டி எப்போ உருவாக்குனாங்க? 1945. ஐஎஃப்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956. எம்ஐஜிஏ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1958. ஐடிஏ 1966. ஐடிஏ வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 1960. ஐசிஎஸ்ஐடி 1966. அப்போ சரியானது 1, 2, 3, 4, 5. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக வங்கியினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய 5 அமைப்புகள் இருக்குது. இந்த 5 அமைப்புகளில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஐசிஎஸ்ஐடி இந்த அமைப்பில் மட்டும் இந்தியா ஜாயின் ஆகிருக்காது. மேலே இருக்கிற 4 அமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ளன. கேள்வி 16, வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948. கேள்வி 17, கூற்று 1, கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, உலக வர்த்தக மையம் அமெரிக்காவில் நியூயார்க்கை தலைமையாக கொண்டு ஏப்ரல் 4, 1973 தொடங்கப்பட்டது. உலக வர்த்தக மையம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக இந்த WTCன்னு சொல்லுவாங்க. உலக வர்த்தக மையம் அமெரிக்காவில் நியூயார்க்கை தலைமையாக கொண்டு ஏப்ரல் 4, 1973 தொடங்கப்பட்டது. சரி. கூற்று 2, இந்த WTC என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரட்டை கோபுரங்கள் சொல்லுவாங்க. இந்த இரட்டை கோபுரங்கள் விமான தாக்குதலால் செப்டம்பர் 11, 2001 அளிக்கப்பட்டது. அப்போது 2வது கூற்று சரி. அப்போது 17வதுக்கு சரியான விடை 1, 2 சரி. கேள்வி 18, வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1995. கேள்வி 19, உலக வர்த்தக அமைப்பின் வணிக அமைச்சர்களின் முதல் மாநாடு 1996 எங்கு நடந்தது? உலக வர்த்தக அமைப்பினுடைய வணிக அமைச்சர்களின் முதல் மாநாடு சிங்கப்பூரில் நடந்திருக்கும் 1996. கேள்வி 20, பொறுத்துக. ஏசியான் அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது? ஏசியான் அமைப்பு வந்து 1967 ஆகஸ்ட் 8 தொடங்கப்பட்டது. ஏசியான் அமைப்புனாவே ஆகஸ்ட் 8, 1967 தொடங்கியிருப்பாங்க. சார்க் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1985 டிசம்பர் 8 தொடங்கப்பட்டது சார்க் அமைப்பு. பிரிக்ஸ் அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. இந்த பிரிக் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது எப்படின்னா 2001 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி 1, 3, 2. கேள்வி 21, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சார்க் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 8 சரி. ஏசியான் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 10, விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகள் 6 சரி. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 10 சரி. அப்போது கூற்று 1, 2, 3மே சரி. கேள்வி 22, கீழ்கண்ட நாடுகளில் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை? சார்க் அமைப்பில் இலங்கை, ஜப்பான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான். இதில் சார்க் அமைப்பில் இல்லாத நாடு எதுனா ஜப்பான் வந்து கிடையாது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23, ஆசியான் கூட்டங்கள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஏசியானாவே பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். கேள்வி 24, பின்வரும் அமைப்பின் தலைமையிடங்களை பொறுத்துக. அதாவது தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம்
தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம்னா சார்க்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆப்ரேஷன் சொல்லலாம். இந்த சார்க் அமைப்பு வந்து தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது? காத்மண்டில் இருக்குது. சார்க் அமைப்பின் தலைமையிடம் காத்மண்டு. சார்க்னாவே எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1985 டிசம்பர் 8 தொடங்கப்பட்டது. அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்புனா ஏசியன்னு சொல்லலாம். தென்கிழக்கு நாடுகள் கூட்டமைப்பு, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். இதுக்கான விரிவாக்கம் என்ன? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அதுதான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு. இதனுடைய தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜகர்த்தாவில் இருக்குது. 3 பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் ஷாங்காய். அப்போ சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 25. பெனிலக்ஸ் என்பது இதன் வடிவமாகும். பெனிலக்ஸ் என்பது சுங்கவரி ஒன்றியத்தின் வடிவமாகும். கேள்வி 26. பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் கூடை. கேள்வி 27. நவீன காலத்தில் பொது நிதியியல் எத்தனை துணைப்பிரிவுகளாக உள்ளடக்கியுள்ளது? நவீன காலத்தில் பொது நிதியியல் வந்து பார்த்தீங்கன்னா 5 துணைப்பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. கேள்வி 28. 1950-51 மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் இந்தியாவில் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தனர்? 17% பேர் வந்து நகர்ப்புறத்தில் வாழ்ந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்க 43% பேர் இந்தியாவில். கேள்வி 29. நவீன அரசு எனப்படுவது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, நலம்பேணும் அரசு. நவீன அரசுனா நலம்பேணும் அரசு. கேள்வி 30. ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது? ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி ஆப்ஷன் டெல்லி எளிமை விதி. ஸோ ஆடம் ஸ்மித் வந்து புனித வரி விதிப்பு தொடர்பான 4 வரி விதிப்புகளை சொல்லியிருப்பார். 1 சமத்துவ விதி, 2 நிச்சயத்தன்மை விதி, 3 வசதி விதி, 4 சிக்கன விதி. இதுதான் புனித தன்மை விதின்னு சொல்லிட்டு 4 விதிகளை சொல்லியிருப்பார். இதில் பொருந்தாதது எளிமை விதி பொருந்தாது. கேள்வி 31. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது. இது பொது அதிகார அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அது ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறது என்று கூறியவர் டால்டன். சரி. கூற்று 2. அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என்று சொன்னது ஆடம் ஸ்மித். அப்போ இங்கே சரியானது கூற்று 1, 2 சரி. கேள்வி 32. கான் மற்றும் பிளின் ஆகியோர் பொது செலவை நன்மை அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்துகிறார்கள்? கானும் பிளினும் பார்த்தீங்கன்னா பொது செலவை நன்மை அடிப்படையில் 4 வகைகளாக வகைப்படுத்துகிறார்கள். கேள்வி 33. பொது வருமானம் என்பதை குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கியவர் யார்? பொது வருமானன்றதை குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கியவர் டால்டன். கேள்வி 34. வரி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியதாகும். சரி. வரியை செலுத்த மறுப்பது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். சரி. ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவோரின் தியாகத்தை உள்ளடக்கியதல்ல. இந்த கூற்று சரினா தப்பு. ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவோரின் தியாகத்தை உள்ளடக்கியதுன்னு வந்திருக்கணும், இங்கே அல்லன்னு வந்திருக்கு. அப்போ சரியானது 1, 2 மட்டும் சரியா இருக்கு, 3 தப்பா இருக்கு. கேள்வி 35. வரிசாரா வருவாய் ஆதாரங்கள் எவை? 1 கட்டணம், 2 தண்டத்தொகை, 3 பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள், 4 மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள், 5 அன்பளிப்புகள், மானியங்கள் மற்றும் உதவிகள், 6 மரண தீர்வை. இப்போ 35வது கேள்விக்கு சரியான விடை வரிசாரா வருவாயில் இதெல்லாம் வரும்னா இவை அனைத்துமே சரி. கேள்வி 36. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியது வரியாகும் என்று சொன்னது அனடோல் முராட். சரி. கூற்று 2. வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும். செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பாராமல் செலுத்த வேண்டியதாகும். இது தண்டத்தொகை அல்லது சட்டப்பூர்வமான குற்றத்திற்காக விதிக்கப்படுவதல்ல அப்படின்னு சொன்னது டால்டன். சரியான விடை 1, 2 சரியாக உள்ளது. அடுத்தது இப்போ 36க்கு சரியான விடை கூற்று 1, 2 சரி. கேள்வி 37. மறைமுக வரிகளில் சரியானது எது? உற்பத்தி வரி, விற்பனை வரி, வருமான வரி, சுங்கத்தீர்வை வரி, கேளிக்கை வரி, சேவை வரி. இந்த
6 வரிகள் எது வந்து மறைமுக வரிகள் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரிகளில் வராது. அப்போ இது தப்பாக இருக்குது. வருமான வரி வந்து நேர்முக வரிகளில் முக்கியமானதாக இருக்கும். அப்போது மற்றது எதுனா 1 சரி, 2 சரி, 4 சரி, 5 சரி, 6 சரி. அப்போ மறைமுக வரிகள் இன்டைரக்ட் டேக்ஸஸ், டைரக்ட் டேக்ஸஸை பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸில் கொஸ்டினில் கேட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. அப்போ மறைமுக வரிகள்னால் உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை வரி, கேளிக்கை வரி, சேவை வரி. கேள்வி 38. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகளில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. நேர்முக வரி வளர்வீதம் தன்மையுடையது. சரி. மறைமுக வரி தேய்வீத தன்மையுடையது. சரி. நேர்முக வரி வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு இல்லை. நேர்முக வரியில் வந்து வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு இல்லையா? கிடையாது, தப்பு. நேர்முக வரி வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன், மறைமுக வரி மற்றவர் மீது மாற்ற முடியுமானா முடியும். கேள்வி 39. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரிகள் சட்டம்னா ஜிஎஸ்டின்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா மார்ச் 29. டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மார்ச் 29, 2017 ஜிஎஸ்டி வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. நடைமுறைக்கு வந்தது 2017 ஜூலை 1 முதல் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது. கேள்வி 40. ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்? ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஒன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டர்கிரேட்டட் ஜிஎஸ்டின்ட்டு 3 வகைப்படும். கேள்வி 41. 2018 நிலவரப்படி வெளிநாட்டு கடன் பெறுவதில் இந்தியா வகிக்கும் இடம். 2018 வரை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடன் பெறுவதில் இந்தியா 22வது இடத்தில் இருக்குது. கேள்வி 42. கடன் மாற்றுதல் கடன் பளுவை குறைக்கிறது என்று கூறியவர் யார்? கடன் மாற்றுதல் கடன் பளுவை குறைக்கிறதுன்னு சொன்னது யாருன்னா டால்டன். கேள்வி 43. பட்ஜெட் என்பது பௌஜெட் என்ற டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பட்ஜெட் என்பது பௌஜெட் என்ற அதாவது பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய தோல்பை. பட்ஜெட்னா பௌஜெட் என்ற சிறிய தோல்பை என்ற பொருளை குறிக்கும். இது எந்த வார்த்தை? பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 44. முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணம்தான் பட்ஜெட் என்று கூறியவர் ரேனி ஸ்டோன். கேள்வி 45. கூற்று 1, கூற்று 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. சட்ட விதி 112 படி சட்ட விதி அதாவது ஆர்டிக்கல் 112 படி மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். கூற்று 1 சரியானா சரி. கூற்று 2. சட்ட விதி 202 படி 202 படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 202 படி ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்திலும் மாநில பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அப்போது கூற்று 1, 2 சரியாக உள்ளது. கேள்வி 46. நொண்டிவாத்து வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுவது எது? நொண்டிவாத்து வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுவது எதுனா நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டத்தை தான் நொண்டிவாத்து வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 47. நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் எந்த சட்ட விதியின்படி வருட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும்? நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 116 படி ஆர்டிக்கல் 116 படி வருட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும். கேள்வி 48. பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை இந்திய அரசு தாக்கல் செய்த ஆண்டு. பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை இந்திய அரசு தாக்கல் செய்த ஆண்டு 1987-88. கேள்வி 49. செயல்திறன் வரவு செலவு திட்டம் முதலில் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? செயல்திறன் வரவு செலவு திட்டம் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சர் உப்பர் தலைமையில் இந்தியாவில் 1949 நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. முதல் கூற்று சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. சர் உப்பர் தலைமையில் தான் குழு அமைச்சிருப்பாங்க. இந்தியாவில் அமைச்சாங்களான்னா கேட்டேன். இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில் அமைச்சிருப்பாங்க, யூஎஸ்ஏல. சர் உப்பர் தலைமையில் அமெரிக்காவில் 1949 நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தப்பாக இருக்குது. 2. இந்தியாவின்
இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை சாதனை திட்டம் என அழைக்கப்படுகிறது. ஸோ 2வது கூற்று சரியா இருக்கு. 3, இந்தியாவில் அரசு கணக்குகள் 3 முறைகளில் பராமரிக்கப்படுகிறது. சரி. அப்போ இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் கூற்றுகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சரியானது 2, 3 மட்டும் சரி. 51வது கேள்வி, இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் எத்தனை வகையான பற்றாக்குறைகள் உள்ளன? இந்திய அரசினுடைய வரவு செலவு திட்டத்தில் வந்து 4 வகையான பற்றாக்குறைகள் உள்ளன. கேள்வி 52, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. ஸோ இந்த 3 கேள்வியுமே 52, 53, 54 வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. லாஸ்ட் குரூப் 4 2021 குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. ஒரு டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்து அதை அவங்களே வசூலித்து மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை சொல்கிறது ஆர்டிக்கல் 269. ரொம்ப முக்கியமானது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக் புக்கில் இருக்குது. லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்டது தான், பார்த்துக்கோங்க. 53வது கேள்வி, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை வந்து விதிக்கிறாங்க, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வசூலித்து அதை பயன்படுத்துறத பற்றி சொல்லக்கூடிய விதி எதுனா 268 ஆர்டிக்கல் 268. அதே ஆர்டிக்கல் 269 என்ன சொல்லுது? மத்திய அரசு விதித்து வசூலித்து அதை மாநிலங்களுக்கு தந்தால் அது 269. அதே 268 ஆர்டிக்கல் 268 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசால் டேக்ஸ் போடுவாங்க, ஆனால் மாநில அரசு வசூலிப்பதும் மற்றும் பயன்படுத்துவதும் சொல்கிறது ஆர்டிக்கல் 268. அடுத்தது 54வது கேள்வி வெரி இம்பார்ட்டன்ட். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி குறிப்பிடும் சட்ட விதிகள் ஆர்டிக்கல் 270 மற்றும் 272. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக்ஸை போடுறாங்க, அவங்களே வந்து வசூல் பண்ணுறாங்க. அந்த வசூல் பணத்தை முதல்ல மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வளங்கள் சொன்னது 269. அதே மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளை பற்றி குறிப்பிடும் சட்ட விதிகள் வந்து 2 இருக்குது. ஆர்டிக்கல் 270, 272. சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வசூலித்து அதை எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 268. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டு வசூலித்து அதை மாநிலங்களுக்கு தந்தால் 269. சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டு வசூலித்து அதை ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் பகிர்ந்தளிப்பதை பற்றி சொல்லுது 270 மற்றும் 272. வெரி இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? முதல் நிதிக்குழுவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கேசி நியோகி. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருக்காங்க. இந்த நிதிக்குழு தொடர்பான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நிதிக்குழுவிலேருந்து ஒரு எக்கனாமிக் பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனுடைய தலைவர்களை கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி 56வது கேள்வி. 56வது கேள்வி பொறுத்துக. நிதிக்குழு தலைவர்கள் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் டிஎன்பிசியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்துருந்தாங்கன்னா ஜிகே பகுதியில் எக்கனாமிக்ஸ் பகுதியிலேருந்து இந்த நிதிக்குழுவை பொறுத்தவரை ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும். இதனுடைய கேள்வியை பார்க்கலாம். 12வது நிதிக்குழு தலைவர் யார்? 12வது நிதிக்குழு தலைவர் சி ரங்கராஜன். 13வது நிதிக்குழு தலைவர் யார்? 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் கேல்கர். சரி. 14வது நிதிக்குழு தலைவர் யார்? வேணுகோபால் ரெட்டி, அதாவது ஒய்வி ரெட்டின்னு சொல்லலாம். 15வது நிதிக்குழு தலைவர் என்கே சிங்கு. 16வது நிதிக்குழு தலைவராக சமீபத்தில் நியமித்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. அப்டேட்டடாக நம்ம கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருப்போங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ 16வது நிதிக்குழு தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ. 1 2 3 4 5 அப்படியே வரிசையாக இருக்கும். அப்போ நிதிக்குழுவை பொறுத்தவரையும் இதுவரை 16 நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ முதல் நிதிக்குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கேசி நியோகி. 2வது நிதிக்குழு தலைவர் கே சந்தானம். 3வது நிதிக்குழு தலைவர் ஏகே சந்தா. 4வது நிதிக்குழு தலைவர் பிவி ராஜமன்னார். இந்த ராஜமன்னார் யாருன்னா தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து அமைச்சது. மத்திய மாநில உறவுகள் குறித்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு 1969 அமைச்சிருப்பாங்க. அடுத்து 5வது நிதிக்குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா
5வது நிதிக்குழு தலைவர் மகாவீர் தியாகி. 6 வந்து பார்த்தீங்கன்னா கே பிரேமானந்தா ரெட்டி. 7வது நிதிக்குழு தலைவர் JM செலட். 8வது நிதிக்குழு தலைவர் YB சவான். 9வது நிதிக்குழு தலைவர் NKP சால்வே. 10வது நிதிக்குழு தலைவர் KC பந்த். 10வது நிதிக்குழு தலைவர் KC பந்த். 11வது நிதிக்குழு தலைவர் AM குஸ்ரோ. 12வது நிதிக்குழு தலைவர் C ரங்கராஜன். 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் கேல்கர். 14வது நிதிக்குழு தலைவர் வேணுகோபால் ரெட்டி அல்லது YV ரெட்டி. 15வது நிதிக்குழு தலைவர் NK சிங். 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா நியமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 16வது நிதிக்குழு தலைவரை பற்றி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 57வது கேள்வி, கூற்று 1 கூற்று 2. சட்ட விதி 280 படி நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும். அப்போ நிதிக்குழுவை பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 280 சரி. கூற்று 2, சட்ட விதி 280 3 என்ன சொல்லுதுன்னா நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது. சரியானா கூற்று 2 சரி. அப்போ 1 2 சரி. கேள்வி 58, மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கைகளை உறுதி செய்தல் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, சட்ட விதி 275 1. ஸோ மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கைகளை உறுதி செய்தல் பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் எதுனா 275 1. கேள்வி 59, இந்தியாவில் தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை? இந்தியாவில் வந்து தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை இருக்குன்னா 4 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. 1 மாநகராட்சி, 2 நகராட்சி, 3 ஜில்லா பரிஷத், 4 வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி. இதான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளாட்சி அமைப்புகள். கேள்வி 60, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கையாகும் என்று கூறியவர் ஆர்தர் ஸ்மித்தஸ். கூற்று 2, நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாக சார்ந்த கொள்கையாகும் என்று கூறியவர் பியூலர். அப்போ சரியானது எது? கூற்று 1 2 சரி. கேள்வி 61வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, வரியின் அடிப்படையை கருத்தில் கொள்ளாது அனைவருக்கும் ஒரே வரி வீதம் சொல்றத விகிதாச்சார வரின்னு சொல்லலாம். சரி. வருமானம் உயர உயர வரி வீதம் உயர்தல வளர்வீத வரின்னு சொல்லலாம். வருமானம் உயர உயர வரி வீதம் குறைதல தேய்வீத வரின்னு சொல்லலாம். அப்போ சரியானது 61க்கு அனைத்துமே சரி. 1 2 3 சரி. கேள்வி 62, ஜிஎஸ்டி எதற்கு சமம்? ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரிக்கு சமம். கேள்வி 63, கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, விவசாய வருமான வரி, கலால் வரி. ஸோ கீழே உள்ளவற்றில் வந்து எந்த வரி மைய அரசின் பட்டியல் இல்லைன்னா விவசாய வருமான வரி இல்லை, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கும். அதே தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, கலால் வரி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்டியலில் இருக்குது. கேள்வி 64, நீடித்த நிலையான மேம்பாட்டு இலக்குகளை எந்த ஆண்டுக்குள் அடைய ஐக்கிய நாடுகள் சபை இலக்கு நிர்ணயித்துள்ளது? நீடித்த நிலையான மேம்பாட்டு இலக்குகள்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பொறுத்தவரையும் 17 கோல்கள் வந்து இலக்கு நிர்ணயித்திருப்பாங்க ஐக்கிய நாடுகள் சபை. எந்த ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு நாடும் இந்த 17 கோலை அடையணும்னா இலக்கை நிர்ணயிக்கணும். அதே போல் அடையணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 17 கோலை 2030க்குள்ளே அடைய வந்து ஐநா சபை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. கேள்வி 65, தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம், ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமைப்பு திட்டம் வெற்றி அடைந்து விடாது. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து என்ற கூற்றை கூறியவர் யார்? வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ, மார்கரெட் தாட்சர். மார்கரெட் தாட்சர் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாரு. கேள்வி 66, பொருளாதார முன்னேற்றம் டேஸ்களில் மறுவரையறை செய்யப்பட்டது? 1970களில் தான் மறுவரை செய்யப்பட்டது. கேள்வி 67, முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களின் மனநிலை மற்றும் நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் மற்றும் விரைவான வளர்ச்சி, வருவாய் ஏற்றத்தாழ்வினை குறைத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்துமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? மைக்கேல் பி டொட்டேரோ.
கேள்வி 68. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். குறைந்த வருமானமுடைய நாடுகள் தலாவித மொத்த உள்நாட்டு உற்பத்தி $906 மற்றும் அதற்கு குறைவாக இருக்கும். சரி. நடுத்தர வருமானமுடைய நாடுகள் தலாவித மொத்த நாட்டு உற்பத்தி $906 $11,115 இடையே உள்ள நாடுகளாகும். சரி. அதிக வருமானமுடைய நாடுகள் தலாவித மொத்த நாட்டு உற்பத்தி $11,116 மேல் உள்ள நாடுகளாகும். சரி. அப்போ முதல் 3 கூற்று சரினா 4வது கூற்று தவறாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை 5 முறைகளில் அளவிடலாமா? ஸோ பொருளாதார முன்னேற்றத்தை 5 முறைகளில் அளவிட முடியாது, 4 முறைகளில் அளவிடலாம். அப்போது டி ஆப்ஷன் தவறாக இருக்குது. கேள்வி 69. தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் டேஸ் அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும். தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும். கேள்வி 70. பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான காரணிகள் எத்தனை? பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான காரணிகள் 8 காரணிகள் இருக்கு. கேள்வி 71. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானதல்ல என்று ராக்னர் நர்கஸ் தெளிவுபடுத்துகிறார். அப்போ முதல் கூற்று சரியா தவறானா? சரி. கேள்வி சரி. 2வது கூற்று, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு வளரும் பொழுது உயர்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பிறக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமாகிவிடும் என ஜோசப் சும்பிட்டர் கூறுகிறார். 2வது கூற்றும் சரி. 3. இந்தியாவின் வறுமைக்கு இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் எடுத்து செல்லப்பட்டதே காரணம் என தாதாபாய் நௌரோஜி தனது வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் என்ற நூலில் எழுதியுள்ளார். 3வது கூற்றும் சரி. ஸோ இந்த 3வது கூற்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்டுனே இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ தாதாபாய் நௌரோஜி எழுதிய நூல் தான் வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் என்ற நூல் எழுதியிருப்பார். எப்போ எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1901 எழுதியிருப்பார். அப்போது 71வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அனைத்துமே சரி. 1, 2, 3 சரி. கேள்வி 72. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது என்றார் டக்ளஸ் சி நார்த். முதல் கூற்று சரி. 2வது கூற்று, மக்கள் தங்களின் வருமானம் மற்றும் நேரத்தின் பெரும்பகுதியை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மது அருந்துவதில் சூதாடுவதில் செலவழித்தால் உற்பத்தி நடவடிக்கை பாதிக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் தடைப்படும் என தாமஸ் பிக்கெட்டி எடுத்துரைக்கிறார். சரி. 3வது கூற்று, நிலம் உள்ளிட்ட சொத்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்து சேர்ந்தால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இது உற்பத்தி திறனை குறைத்துவிடும் என தாமஸ் பிக்கெட்டி கூறுகிறார். ஸோ 3 கூற்றுமே சரியா இருக்கு. அப்போ தவறு ஏதும் இல்லை. கேள்வி 73. சரிசம வளர்ச்சி உத்தியை பரிந்துரை செய்தவர் யார்? சரிசம வளர்ச்சி உத்தியை பரிந்துரை செய்பவர் ராக்னர் நர்கஸ். கேள்வி 74. சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை செயல்படுத்த தொடங்கிய ஆண்டு? சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை செயல்படுத்த தொடங்கிய ஆண்டு 1928. கேள்வி 75. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இது ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட தான், தனித்தனியாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது. முதல் தொழில் கொள்கைனாவே 1948. சரி. திட்டக்குழு மார்ச் 15, 1900 அமைக்கப்பட்டது. அப்போ திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு தனியாக கேட்டிருக்காங்க, ஏற்கனவே ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினில். ஸோ எப்போனா மார்ச் 15, 1950. ஸோ 2வது கூற்று சரி. 3. எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார். சரி. ஸோ முதல் அனைத்துமே சரி. 3 கூற்றுமே சரியாக உள்ளது. 76வது கேள்வி பொறுத்துக. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4ல் 2021 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்கில் லாஸ்ட் லெசனில் இருக்குது. பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா பாம்பே திட்டத்தை பொறுத்தவரையும் 1940. ஸோ பாம்பே திட்டம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய முன்னணி தொழிலதிபர்களால் 1938 முன்மொழியப்பட்டு 1940 செயல்படுத்தியிருப்பாங்க. பாம்பே திட்டம் 1940. பி ஆப்ஷன். காந்திய திட்டம். காந்திய திட்டம் பார்த்தீங்கன்னா 1944 கொண்டு வரப்பட்டது. இந்த காந்திய திட்டத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா எஸ்என் அகர்வால்னு சொல்லலாம். இது எஸ்என் அகர்வால் திட்டமும் குறிப்பிடப்படும். எஸ்என் அகர்வால் தான் காந்தி திட்டத்தை சொல்லியிருப்பார் 1944. 3. மக்கள் திட்டம். மக்கள் திட்டம்னாவே 1945 தொடங்கியிருப்பாங்க. மக்கள் திட்டம் 1945. மக்கள் திட்டத்தை தொடங்குனது யாருன்னா எம்என் ராய். மக்கள் திட்டத்தை சொன்னது எம்என் ராய்.
டி ஆப்ஷன் சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950. சர்வோதயா திட்டத்தை தொடங்குது ஜெயப்பிரகாஷ் நாராயணன். சர்வோதயா திட்டம் 1950. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 3, 2, 4, 1 சரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமிக்கில் இருக்குது. கேள்வி 77. இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற நூலை எழுதந்து யாருன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 எழுதியிருப்பார். கேள்வி 78. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. ஜவஹர்லால் நேரு 1938 தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். சரி. மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை 1938 முன்மொழிந்தனர். இது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும். சரி. 3. காந்திய திட்டத்தை எஸ்.என். அகர்வால் 1944 வழங்கினார். இந்த காந்திய திட்டம் என்ன சொல்லுதுன்னா வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டமாக தான் காந்திய திட்டம். சரி. 4. மக்கள் திட்டத்தை எம்.என். ராய் 1945 வடிவமைத்தார். இது வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இப்படியும் கேட்கலாம். என்னன்னு கேட்பாங்கன்னா வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசு விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் திட்டம் எதுன்னு கேட்பாங்க மக்கள் திட்டம். 5வது கூற்று சர்வோதய திட்டத்தை 1950 ஜெயப்பிரகாஷ் நாராயணன் முன்மொழிந்தார். இது காந்தி மற்றும் வினோபாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம். விவசாயம் மட்டுமல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டமாகும். ஸோ 5வது கூற்று சரி. இந்த 78வது கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. மாற்றி கூட கேட்பாங்க, பார்த்துக்கங்க. ஸோ அனைத்துமே சரி. 78க்கு சரியான விடை அனைத்துமே சரி. 79வது கேள்வி இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார்? இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார்னா ஜவஹர்லால் நேரு. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டாங்க. கேள்வி 80. அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலை எழுதியவர் யார்? அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலை எழுதியது ஹேயக். கேள்வி 81. திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை. திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை என்று சொன்னது லூயிஸ். கேள்வி 82. கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் என்ற பெயரில் டேஸ் நாடானது 1947 50 வரை செயல்படுத்தியது. அப்போ மோனட் திட்டத்தை செயல்படுத்திய நாடு எதுனா பிரான்ஸ். கேள்வி 83. கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் என்று சொன்னது ராபின்ஸ். சரி. கூற்று 2. பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளை ஆகும் சொல்லிட்டு சொன்னது டால்டன். சரி. கூற்று 3. ஆர்தர் லூயிஸ் சொல்றாரு பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதனமாக திகழ்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ 3 கூற்றுல 3மே சரி. ஸோ சரியான விடை 1, 2, 3 சரி. டி ஆப்ஷன். கேள்வி 84. நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்று கூறியவர் யார்? நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் என்று கூறியவர் முன்னாள் சோவியத் ஒன்றிய பிரதமர் பார்த்தீங்கன்னா அதிபர் ஸ்டாலின் சொல்லியிருப்பார். கேள்வி 85. பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். நீண்ட கால திட்டம் 10 முதல் 20 ஆண்டுகளா? நீண்ட கால திட்டம்னாவே 10 முதல் 30 ஆண்டுகள் வரும். 10 முதல் 30 இயர்ஸ் வருதான் நீண்ட கால திட்டம். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொருந்தாதது. அப்போ ஏ தவறாக இருக்குது. அதே நடுத்தர காலம்னா 3 முதல் 7 ஆண்டுகள், குறுகிய காலம்னா 1 ஆண்டு, 5 ஆண்டு திட்டத்தை இந்தியா செயல்படுத்தியிருக்கும். 86வது கேள்வி சுட்டிக்காட்டும் திட்டத்தை செயல்படுத்திய நாடு எதுன்னு கேட்பாங்க. சுட்டிக்காட்டு திட்டம்னாவே பிரான்ஸ் நாடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோனட் திட்டம்னு சொல்லுவாங்க. சுட்டிக்காட்டு திட்டம் அல்லது மோனட் திட்டம்னு குறிப்பிடலாம். கேள்வி 87 ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. கேள்வி 87. நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் ரிலேட்டடாக நிறைய டைம் கேட்டாங்க. ஸோ நிதினா என்ன இதுவும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நிதினா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா விரிவாக்கம். இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம்னு சொல்லுவாங்க நிதி ஆயோக்கை. சரி. திட்டக்குழுவுக்கு பதிலாக ஆகஸ்ட் 13, 2014 நிதி ஆயோக் நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. சரி. நிதி ஆயோக் ஜனவரி 1, 2016 அமைக்கப்பட்டதா? தப்பு. ஜனவரி 1, 2015 அமைச்சிருப்பாங்க நிதி ஆயோக்கு. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. 1, 2,
3 சரி, 4 தப்பாக இருக்குது. அடுத்த கேள்வி 88வது கேள்வி. நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான டேஸ் தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நிர்வாகமாக 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக். அந்த 7 தூண்கள் என்னென்னா, 1 மக்கள் சார்பு, 2 செயல்திறன் சார்பு, 3 பங்கேற்பு, 4 மேம்பாடு, 5 அனைத்தையும் உள்ளடக்கியது, 6 சமத்துவம், 7 வெளிப்படைத்தன்மை. ஸோ அந்த 7 தூண்களின் அடிப்படையில் தான் நிதி ஆயோக் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கேள்வி 89 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அப்டேட் பட்ட ஒரு கேள்வி தான், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பாங்க. நிதி ஆயோக்கின் துணைத் தலைவரே நிர்வாக தலைவராக இருப்பார். நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவராக இருப்பார். சரி. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. சரி. நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் சுமன் பெரி. சரி. நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அதிகாரி சிந்து ஸ்ரீ குல்லார். சரி. நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி பிவிஆர் சுப்பிரமணியம். அப்போ நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார் இருக்காரு? பிவிஆர் சுப்பிரமணியம். அப்போது 89வது சரியான விடை அனைத்துமே சரி. 90வது கேள்வி. வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கமாகும்? வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு என்பது புதிய பொதுநல அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கமாகும். 91வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவை பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்றாகும்? வறுமையின் நச்சு சுழற்சி. இந்த வறுமையின் நச்சு சுழற்சியை சொன்னது ராக்னஸ் நர்கஸ். கேள்வி 92. குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன? குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் கட்டுப்படுத்தும் திட்டம்னு சொல்லலாம். கேள்வி 93. கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டதுன்னா காந்திய திட்டம் தான். 94. முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் நீண்ட கால திட்டமிடல். கேள்வி 95. நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலம் அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக்கை பொறுத்தவரையும் அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. கேள்வி 96. கால வரிசைப்படுத்துக. 1 மக்கள் திட்டம், 2 பாம்பே திட்டம், 3 ஜவஹர்லால் நேரு திட்டம், 4 விஸ்வேஸ்வரய்யா திட்டம். அப்போ கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மக்கள் திட்டம்னாவே 1945 தொடங்கியிருப்பாங்க. பாம்பே திட்டம் 1940, ஜவஹர்லால் நேரு திட்டம் 1938, விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934. அப்போ சரியான விடை 4, 3, 2, 1. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே தான் சரியானது. 97வது கேள்வி. அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தரவு அளவுகோல்களை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்கும் பணியை செய்யும் அமைப்பு எது? நிதி ஆயோக். கேள்வி 98. நிதி ஆயோக் என்பது என்ன? இது ஒரு செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு ஆகும். கேள்வி 99. நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் எது? தமிழ்நாடு. கேள்வி 100. ஜனவரி டிசம்பர் நிதியாண்டு முறைக்கு மாறிய முதல் மாநிலம் எது? ஜனவரி டிசம்பர் நிதியாண்டு முறைக்கு முதல் மாநிலம் மத்திய பிரதேசம். ஸோ எக்கனாமிக் பகுதியிலிருந்து மட்டுமே 100 கேள்விகளை நாம் பார்த்துருக்குறோங்க. 100 கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த கேள்வி 101வது கேள்வி சயின்ஸ்லேருந்து. கூற்று 1. அனைத்து கரைசல்களும் கலவைகள் ஆகும். சரி. ஆனால் அனைத்து கலவைகளும் கரைசல்கள் அல்ல. சரி. அனைத்து கரைசல்களும் கலவைகள் ஆகும், ஆனால் அனைத்து கலவை கரைசல்கள் அல்ல. அப்போ சரியானது ஆப்ஷன் 1, 2 சரி. 102வது கேள்வி பொறுத்துக. திரவம் பிளஸ் திண்மம். திரவம் பிளஸ் திண்மம்னா இங்கே திண்மத்தில் திரவம் கலந்திருப்பதை தான் திரவம் பிளஸ் திண்மம்னு படிக்கணும் நாம் படிக்கும்போது. அப்போது திரவம் பிளஸ் திண்மம்னா பாதரசத்துடன் கலந்த கலவை, ரசக்கலவைன்னு சொல்லலாம். அடுத்து திண்மம் பிளஸ் திரவத்துக்கு எடுத்துக்காட்டு திரவத்தில் திண்மம் கலந்திருப்பது. திரவத்தில் திண்மம் தான் இந்த திண்மம் பிளஸ் திரவம்னு சொல்லுவாங்க. அப்போ நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைட் கரைசல். 3 வாயு பிளஸ் திரவம். அப்போ திரவத்தில் வாயுனா நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு சோடா நீர்னு சொல்லலாம். 4 டி திரவம் பிளஸ் வாயு, அதாவது வாயுவில் திரவம். வாயுவில் திரவம்னா காற்றில் உள்ள நீராவி மேகம். அப்போ சரியான விடை 1, 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி சரி. கேள்வி 103. உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது எது? இது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான்னா நீர். அடுத்து
104வது கேள்வி பொருந்தாதது எது? ஆல்கஹால்கள், ஈதர்கள், கார்பன் டை ஆக்சைடு, நீர். பொருந்தாதது வந்து பார்த்தீங்கன்னா நீர். இதெல்லாம் வந்து கரிம கரைப்பான்களில் அடங்கும். இது கரிம கரைப்பான் அடங்காது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. 105வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேள்வின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து உருவாக்கப்படும் கரைசல் என்ன கரைசல்? தெவிட்டிய கரைசல்னு சொல்லலாம். ஸோ 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உருவாகும் கரைசல் என்னன்னா தெவிட்டிய கரைசல். அடுத்து 106ல் 2 கொஸ்டின் வந்திருக்கும், பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசல் கரைந்துள்ள கரைப்பொருளின் அளவை விட குறைவான கரைப்பொருள் அளவை கொண்ட கரைசல். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைப்பொருளின் அளவை விட குறைவான கரைப்பொருள் அளவை கொண்ட கரைசல் தெவிட்டாத கரைசல்னு சொல்லலாம். 106வது இன்னொரு கேள்வி. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து உருவாக்கப்படும் கரைசல் என்னன்னா தெவிட்டாத கரைசல். தெவிட்டிய கரைசல்னா 36 கிராம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அது 36 கிராம் வந்தால் தெவிட்டிய கரைசல். இதே 36 கிராமுக்கு கீழே 10 கிராமு 20 கிராமு அல்லது 30 கிராம்னு வந்தால் அது வந்து தெவிட்டாத கரைசல். அதே 36 கிராமுக்கு மேலே 40 கிராமு 50 கிராம்னு வந்தால் அது அதிதெவிட்டிய கரைசல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 107. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து உருவாக்கப்படும் கரைசல் எது? அதிதெவிட்டிய கரைசல். அப்போ தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 108வது கேள்வி. ஒரு கரைப்பொருளின் கரைத்திறனை தீர்மானிக்கும் காரணிகள் எத்தனை? ஒரு கரைப்பொருளின் கரைத்திறனை தீர்மானிக்கும் காரணிகள் 3. 109வது கேள்வி. பொருந்தாதது எது? கரைத்திறனில் பொருந்தாது. அப்போ 4 ஆப்ஷனையும் பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட்டின் கரைதிறன் 0.0013 சரி. சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம் சரி. அமோனியாவின் கரைதிறன் 48 கிராம் சரி. குளுக்கோஸின் கரைதிறன் வந்து 95 ஆனா கிடையாது. அப்போ டி ஆப்ஷன் தப்பாக இருக்குது. குளுக்கோஸின் கரைதிறன் வந்து 91. அப்போ 95 எதனுடைய கரைதிறன் பார்த்தீங்கன்னா சோடியம் புரோமைடின் கரைதிறன் தான் 95 வரணும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. 110வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று. குளிர் பிரதேசங்களில் உள்ள நீர்நிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது சரி. காரணம் வெப்பநிலை குறையும் போது ஆக்சிஜனின் கரைதிறன் அதிகரிக்கிறது. காரணம் வந்து வெப்பநிலை குறையும் போது ஆக்சிஜனின் கரைதிறன் அதிகரிக்குது. ஸோ கூற்று சரி, காரணமும் சரி. 111வது கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்டு இருக்காங்க கெமிஸ்ட்ரி பகுதியிலிருந்து. நீலவிற்றியால் அல்லது மயில் துத்தம்னா என்ன? நீலவிற்றியால் அல்லது மயில் துத்தம்னா காப்பர் 2 சல்பேட் பென்டா ஹைட்ரேட். ஸோ 1க்கு நேரம் 1 பொருந்திருக்கு. நீலவிற்றியால் மயில் துத்தம் என்பது காப்பர் சல்பேட் 2 பென்டா ஹைட்ரேட். இதுக்கு என்னன்னா காப்பர் சல்பேட் 2 பென்டா ஹைட்ரேட் கெமிக்கல் ஃபார்முலா CuSO4 பென்டானா 5 அடுத்து H2O. இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா. நீலவிற்றியாலுடைய கெமிக்கல் ஃபார்முலா டைரெக்டாக கேட்டாலும் ஆன்சர் இதுதான். காப்பர் சல்பேட் 5H2O, அதாவது காப்பர் சல்பேட் பென்டா ஹைட்ரேட். அடுத்து எப்சம் உப்பு. எப்சம் உப்புனா மெக்னீசியம் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். மெக்னீசியம் சல்பேட்னா MgSO4 எப்டானா 7H2O. அப்போ எப்சம் உப்புனா MgSO4 7H2O. அடுத்து ஜிப்சம் வந்து கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஜிப்சம் வந்து கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். கால்சியம் சல்பேட்னா CaSO4 டைனா 2 வரணும் H2O. ஸோ கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். அடுத்து பச்சை விட்ரியால்னா இரும்பு சல்பேட். பச்சை விட்ரியால்னா இரும்பு சல்பேட் எப்டாஹைட்ரேட். இரும்பு சல்பேட்னா FeSO4 எப்டானா 7 வரணும் 7H2O. அப்போ பச்சை விட்ரியால்னா இரும்பு 2 சல்பேட் எப்டா ஹைட்ரேட். அடுத்து வெள்ளை விட்ரியால்னா ஜிங்க் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். வெள்ளை விட்ரியால்னா ஜிங்க் சல்பேட் எப்டா ஹைட்ரேட். ZnSO4 7H2O. எப்டானா 7ஐ குறிக்கும். அப்போது 111வது கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே இது ரிலேட்டடான கேள்வியும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. செப்பரேட்டாக கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நீலவிட்ரியானா காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட். எப்சம் உப்புனா மெக்னீசியம் சல்பேட் எப்டாஹைட்ரேட். ஜிப்சம்னா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். பச்சை விட்ரியால்னா இரும்பு சல்பேட் எப்டாஹைட்ரேட். வெள்ளை விட்ரியால்னா ஜிங்க் சல்பேட் எப்டாஹைட்ரேட். அப்போ சரியான விடை
எதுனா சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 2 3 5 4 சரி. 112வது கேள்வி, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களில் தவறானது எது? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் ப்ரீவியஸாக 2023 கூட கேட்டிருக்காங்க. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களில் தவறானது எது? அடர் சல்ஃபியூரிக் அமிலம், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, சுட்ட சுண்ணாம்பு, சிலிக்கான். இதில் எது தவறுனா ஆப்ஷன் டி தான் தவறுங்க. இங்கே சிலிக்கான் வராது, சிலிக்கா ஜெல் வந்திருக்கணும். ஸோ ஈரமுறிஞ்சும் சேர்மங்கள்னாவே அடர் சல்ஃபியூரிக் அமிலம், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, சுட்ட சுண்ணாம்பு, சிலிக்கா ஜெல். 113வது கேள்வி, அதே ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களில் தவறானது. மேலே பார்த்தது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களில் தவறானது எதுன்னு பார்த்துங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களில் தவறானது எது? சிலிக்கா ஜெல். ஏன்னா சிலிக்கா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களில் வரும், இது கரையும் சேர்மங்களில் தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாதது தவறானது ஆப்ஷன் பாம்பே. அப்போ ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள்லாம் 3 தான் வரும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஃபெர்ரிக் குளோரைடு. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஃபெர்ரிக் குளோரைடு. அடுத்து 114வது கேள்வி, மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எதை தரும்? மீத்தேன் வந்து CH4னு சொல்லலாம். CH4 வந்து ஆக்சிஜனோட வினைபுரிந்து எதை தரும்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீரை தரும். சரியான விடை ஆப்ஷன் சி. 115வது கேள்வி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வினைனா கூடுகை வினைன்னு சொல்லலாம். கேள்வி 116, சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திற்கு இடையான வினை என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HClக்கு இடையான வினை வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை. அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாக்கும் வினை வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை தான். 117வது கேள்வி, காயங்கள் ஏற்படும் போது அதை சுத்தப்படுத்த பயன்படுது. காயங்கள் ஏற்படும் போது சுத்தப்படுத்த பயன்படுது ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2ன்னு கூட வரலாம், பார்த்துக்கோங்க. 118வது கேள்வி, வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் தவறானது எது? வினைப்படு பொருளின் தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி, வினைப்படு பொருளின் சுற்றளவு. அப்போ வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் தவறானது ஆப்ஷன் டி. வினைப்படு பொருளின் சுற்றளவு வந்து வராது. அதே வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள்னாவே வினைப்படு பொருளின் தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருளின் புறப்பரப்பளவு வந்து இருக்கணும். ஏன்னா வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து வினைப்படு பொருளின் புறப்பரப்பளவு வரும், இங்கே சுற்றளவுன்னு தந்திருக்காங்க. அப்போ இது பொருந்தாது. மற்ற 4ம் வரும். வினைப்படு பொருளின் தன்மை, வெப்பநிலை, வினையூக்கி, அது வினைப்படு பொருளின் புறப்பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா வினையின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் மிக முக்கியமானது. அடுத்த கேள்வி, pH அளவீட்டை முன்மொழிந்தவர் யார்? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. pH அளவீட்டை முன்மொழிந்தவர் SPL சாரன்சன். ஸோ pH அளவீட்டை எப்போ முன்மொழிந்தார்னா 1909. ஒரு லிக்யூடு வந்து அமிலமா காரமா என்பதை தீர்மானிப்பதற்கு மிக முக்கியமான அளவீடா இந்த pH அளவீடு இருக்குது. அந்த pH அளவீட்டை தந்தவர் SPL சாரன்சன். ஆல்ரெடி TNPCயில் கேட்டிருக்காங்க. 120வது கேள்வி, பொறுத்துக. pH மதிப்பு கேட்டிருக்காங்க. எலுமிச்சை சாறின் pH மதிப்பு எவ்வளோ? 2. வினிகரின் pH மதிப்பு 3. புளித்த பாலின் pH மதிப்பு 4.5. மெக்னீசியா பால்மத்தின் pH மதிப்பு 10. இரத்த பிளாஸ்மாவின் pH மதிப்பு 7.4. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 121, நமது பற்களின் மேற்பரப்பு படலம் எனாமல்னு சொல்லுவாங்க. இந்த மேற்பரப்பு படலம் எதனால் ஆனது? இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கால்சியம் பாஸ்பேட்டால் ஆனது. நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது எதனால் ஆனது? கால்சியம் பாஸ்பேட். 122வது கேள்வி, கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. கூற்று 1, சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் காரத்தன்மை உள்ள மண்ணில் வளரும். சரியானா? சரிதாங்க. சிட்ரிக் அமிலங்கள் அதாவது புளிப்பு சுவை கொண்ட பழங்கள் எல்லாமே காரத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். சரி. நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் தான் வளரும். சரி. கூற்று 3, கரும்பு பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வரும். கரும்பு ஸ்ட்ரெயிட்டாக நடுநிலையாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்கன்னா நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும். அப்போது கூற்று 1, 2, 3மே சரி. 123வது கேள்வி, 0.001 மாஸ் செறிவுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கரைசலின் pH மதிப்பு என்ன? இந்த மாதிரி கேள்வி ஒன்று சம் ரிலேட்டடான கேள்வி கெமிஸ்ட்ரி பகுதியில் கேட்குறாங்க, பார்த்துக்காங்க. 0.001 மாஸ் செறிவுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கரைசலின் pH மதிப்பு 3. கேள்வி 124வது கேள்வி, அரோமேட்டிக் சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அரோமேட்டிக் சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு சரியான விடை ஆப்ஷன் பி பென்சீன். அதே பியூட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா அலிசைக்ளிக் சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு. அலிசைக்ளிக் சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு பியூட்டேன்.
ஈத்தேன் பார்த்தீங்கன்னா நிறைவுற்ற சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு ஈத்தேன். அதே பிரீடின் பியூரான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லின பியூரான் வந்து பல்லின வளைய சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதே நிறைவுறா சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு ஈத்தைன். நிறைவுறா சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு ஈத்தைன். அடுத்த கேள்வி 125வது கேள்வி, அல்கீன்களின் பொது வாய்ப்பாடு என்ன? ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரையும் இந்த 3 அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த 3 கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக மாற்றி கேட்குறாங்க கெமிஸ்ட்ரி பகுதியிலேருந்து. அல்கீன்னா CnH2n வரும், கீன் வந்தால் 2n வரும், கேன் வந்தால் CnH2n+2 வரும், அதே கைன் வந்தால் CnH2n -2 வரும். பார்த்துக்கங்க. 126வது கேள்வி, சிவப்பு எறும்புகளிலிருந்து வடிகட்டி பெறப்பட்ட அமிலம் எது? இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிவப்பு எறும்புகளிலிருந்து வடிகட்டி பெறப்பட்ட அமிலம் வந்து பார்மிக் ஆசிட். பார்மிக் ஆசிட் வந்து பொருட்களை வந்து பதப்படுத்த பயன்படக்கூடியது. கேள்வி 127, கார்பன் எண்ணிக்கையின் மூல வார்த்தைகளில் தவறானது எது? 3 ப்ரோப், 4 பென்ட், 5 எக்ஸ், 7 ஆக்டான் வருதா? இதில் எது தவறுனா டி ஆப்ஷன் தவறு. 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் கிடையாது. 7 வந்து பார்த்தீங்கன்னா எப்டா. மேலே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்போங்க, விட்ரியால் எண்ணெயை பற்றி அங்கே பார்த்துருப்போங்க. எப்டா 7னா எப்டா வந்து மூல வார்த்தையாக வந்து இருக்கணும். அதே ஆக்ட் எதுக்கு வரும்னா 8. ஆக்டேன் என்பது 8ஐ குறிக்கக்கூடியது. அப்போ புரோப்பேன் 3, பென்டேன் 5, எக்ஸேன் 6. அதே முதல்லேருந்து சொன்னால் மீத்தேன்னா 1ஐ குறிக்கும், மீத்தேன். 2னா ஈத்தேனை குறிக்கும், 3னா புரோப்பேனு, 4 பியூட்டேனு, 5 பென்டேனு, 6 எக்ஸேனு, 7 எப்டா, 8 ஆக்டா, 9 நானோன்னு சொல்லலாம் கெமிஸ்ட்ரியில், சரி ஃபிசிக்ஸில் நானோன்னு சொல்லுவாங்க 9க்கு. 10 வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு, 10னா டெக் வரும். அடுத்து 128வது கேள்வி, எத்தனால் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1, பொதுவாக ஆல்கஹால் என்று குறிப்பிடப்படுகிறது. சரி. அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளும் எத்தனால் உள்ளது. சரி. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. சரி. நொதித்தல் முறையில் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது அனைத்துமே சரிங்க. 129வது கேள்வி, எரிசாராயம் என்பது எது? எரிசாராயம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எரிசாராயம்னா 95.5% மெத்தனால் ப்ளஸ் 4.5% நீரால் ஆனது. ஸோ 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் சேர்ந்ததான் எரிசாராயம்னு சொல்லுவாங்க. 130வது கேள்வி, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுது எது? எத்தனால், எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். அப்போ சரியானது ஆப்ஷன் டி, பி மற்றும் சி. ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுது எத்தனாயிக் அமிலம்னு சொல்லலாம், அசிட்டிக் அமிலம்னு சொல்லலாம். எத்தனாயிக் அமிலத்தின் இன்னொரு பேர் அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலத்தினுடைய ஃபார்முலா வந்து CH3COOHன்னு கொடுக்கலாம். 131வது கேள்வி, கடின சோப்பு தயாரிக்க பயன்படுது எது? கடின சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு. மென் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படும், பொட்டாசியம் குளோரைடு பயன்படும். பொட்டாசியம் குளோரைடு வராது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வரும் மென் சோப்புக்கு தயாரிக்க பயன்படுது. 132, கடின நீரில் இருக்கும் டேஸ் மற்றும் டேஸ் அயனிகள் சோப்பின் சுத்தம் செயலை கட்டுப்படுத்துகிறது. கடின நீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள். கடின நீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் தான் சோப்பின் சுத்தம் செயலை கட்டுப்படுத்துகிறது. 133வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட, எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கேள்வி. பின்வரும் கூற்றில் தவறானது எது? ஏ, சோடியம் சிலிகேட் சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சேர்க்கப்படுகிறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்ப்பு பவுடராக இருக்கட்டும், ஏரியல் பவுடராக இருக்கட்டும், அதை வந்து நம்ம குறிப்பாக வாஷிங் மிஷினில் போடும்போது வாஷிங் மிஷின் அரிப்பு ஏற்படாமல் இருக்க அதோட அந்த சர்ப்பு பவுடர்லையும் ஏரியல்லையும் வந்து என்ன பொருள் சேர்க்குறாங்கன்னா கெமிக்கல் வந்து சோடியம் சிலிகேட் சேர்க்குறாங்க. அப்போது கூற்று ஏ ஆப்ஷன் சரி. பி ஆப்ஷன், புளுரசன்ட் வெண்மை ஏற்றிகள் துணிகள் பளிச்சிடுவதற்கு சேர்க்கப்படுகிறது. ஸோ துணிகள் வந்து ரொம்ப பளிச்சிடுறதுக்கும் வெண்மையாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவுடரில் டிடர்ஜென்ட் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லணும்னா ஏரியல் பவுட்ரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரின் பவுடரில் இதில் என்ன புளுரசன்ட் வெண்மை ஏற்றிகள் யூஸ் பண்ணுறாங்க. சரி. அடுத்து சோடியம் பெர்போரேட். சோடியம் பெர்போரேட் வந்து பார்த்திங்கன்னா சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுகிறது. அப்போ இது சரியானா சி ஆப்ஷனும் சரி.
டி ஆப்ஷன் சோடியம் அயோடைடு டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுகிறது. நாம் யூஸ் பண்ணக்கூடிய சர்ப்பு, ஏரியலு, சர்ஃபெக்சல், ஏரியல், ரின்னு இந்த பவுடரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் தான் சொல்லுவாங்க காமன் நேமாக. இது கம்பெனி நேம் சொல்கிறது புரியறதுக்காக, ஈஸியாக இருக்கிறதுக்காக. இந்த டிடர்ஜென்ட் துகள் வந்து கெட்டியாகாமல் இருப்பதற்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சோடியம் அயோடைடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சோடியம் சல்பேட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க? சோடியம் சல்பேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிடர்ஜென்ட் துகள்கள் கெட்டியாகாமல் இருக்க பயன்படுகிறது. அப்போது தவறானது ஆப்ஷன் டி. 134வது கேள்வி, டிஎப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? டிஎப்எம் என்பது கொழுப்பு அமிலத்தை குறிக்கிறது. ஸோ டிஎப்எம்னா எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ மினிமம் எவ்வளோ இருக்குன்னா டிஎப்எம் என்பது 76% வந்து டிஎப்எம் இருக்கிற சோப்பை யூஸ் பண்ணுறது நம்ம பாடிக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து 135வது கேள்வி, எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் டேஸ் உள்ளது. எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகள் டேஸ் உள்ளது, எஸ்டர்கள் உள்ளது. ஸோ 35 கேள்வி வந்து சயின்ஸ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. 10th சயின்ஸில் குறிப்பாக கெமிஸ்ட்ரி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதாக 35 கேள்விகள். அடுத்து 36லேருந்து 150 15 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 2023 ஆகஸ்ட் மந்தில் நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வு வந்து எடுக்கப்பட்ட வினாக்களை பார்க்கலாம். உறுப்பு மாற்று சிகிச்சைகளை திறம்பட மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு எத்தனையாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? 6வது முறையாக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை பற்றி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து நடப்பு நிகழ்வு வந்து கேட்டிருக்காங்க. 137வது கேள்வி பொறுத்துக. கிருகலட்சுமி திட்டம். கிருகலட்சுமி திட்டம் எந்த ஸ்டேட்டில் தொடங்கியிருக்காங்கன்னா கர்நாடகா. லட்சுமி பந்தர் திட்டம். லட்சுமி பந்தர் திட்டம் வெஸ்ட் பெங்கால். மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு. அடுத்து லட்லி பக்னா யோஜனா. லட்லி பக்னா யோஜனா மத்திய பிரதேசம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. ஸோ தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் தந்தால் அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கர்நாடகாவில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் டெல்லியும் வந்து மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் தரன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திட்டத்தை வந்து சிறந்த திட்டமாக இருந்தால் அது வந்து மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு சமூக நீதி பாதையில் தொடர்ந்து பயணிப்பதில் சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்துவதில் திராவிட கட்சியில் இரு கட்சியிலுமே தொடர்ந்து வந்து தனது பங்களிப்பு அளித்து கொண்டு வருகிறது. இந்திய அளவில் ஒப்பிடும்போது நம்முடைய மாநிலம் எப்பவுமே சிறந்த இடத்துல தான் இருக்குது. சில குறைகள் இருந்தாலும் கூட அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிறந்த ஒரு இடத்துல இருக்கிறோங்கன்றதை நம்ம நிச்சயமாக உதாரணமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு திட்டத்தை மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு சிறந்த திட்டமாக தான் இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துவதில் எப்போவுமே வந்து திராவிட கட்சிகள் முதன்மையாக தான் இருந்திருக்காங்க. அடுத்த கேள்வி 138வது கேள்வி, பாரம்பரிய மருத்துவம் பற்றிய முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பாரம்பரிய மருத்துவம் பற்றிய முதல் உலகளாவிய உச்சி மாநாடு குஜராத்தில் காந்தி நகரில் நடைபெற்றது. கேள்வி 139, சமூக சேவகர் பிந்தேஸ்வர் பதக் சமீபத்தில் காலமானார். இவருக்கு மத்திய அரசு எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கியது? ஸோ யார் இந்த பிந்தேஸ்வர் பதக்னா, இவர் ஆல்ரெடி டிஎன்பிசி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. பிந்தேஸ்வர் பதக் வந்து ஸ்லோப் இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார், என்ஜிஓ ஏற்படுத்தியிருப்பார். அதன் மூலமாக வந்து கழிப்பறையினுடைய முக்கியத்துவத்தையும் கழிப்பறை கட்டுத்ததும் நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது இந்த ஸ்லோப் இன்டர்நேஷ்னல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிந்தேஸ்வர் பதக் சமீபத்தில் இருந்திருப்பார். இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கியிருக்காங்கன்னா 1991 வழங்கியிருக்காங்க. 140வது கேள்வி, 2023 ஆண்டுக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை வென்ற நாடு எது? 2023 ஆசிய ஹாக்கி கோப்பையை வென்ற நாடு வந்து இந்தியா. கேள்வி 141, பிபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை பெற்ற நாடு எது? பிபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை பெற்ற நாடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. 142வது கேள்வி, பொருந்தாதது எது? 2023 தகைசால் தமிழர் விருது. 2023 தகைசால் தமிழர் விருதை பெற்றவர் கி வீரமணி. சரி. லோகமானிய திலகர் விருது தேசிய விருது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த மாநகராட்சியான முதல் பரிசு வந்து திருச்சி மாநகராட்சி பெற்றுள்ளது. சரி. 69வது தேசிய திரைப்பட விருதில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது புஷ்பாவுக்கு வழங்கப்பட்டதா? கிடையாது. 69வது தேசிய திரைப்பட விருதில் சிறந்த திரைப்படமாக ராக்கெட்ரி படத்துக்கு தந்திருப்பாங்க. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. 143வது கேள்வி, பொலிவுறு நகரங்கள் திட்ட விருதுகள் 2022 படி சிறந்த நகரங்கள் பட்டியல் முதலிடம் பிடித்த நகரம் இந்தோர்.
கேள்வி 144. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன பிரச்சனைகள் இல்லாத சூழலை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் தான் இந்த குழு அமைச்சிருப்பாங்க. ஏற்கனவே நீதிபதி கே சந்துரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்கு, ஆன்லைன் விளையாட்டுகளில் குறைபாடுகளை சரி செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவுக்கு தலைவரும் நீதிபதி கே சந்துரு தான். 145வது கேள்வி. தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நியமிக்கப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர். கேள்வி 146. பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? பசுமை தமிழ்நாடு இயக்கம் செப்டம்பர் 24, 2022 தொடங்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திட்டங்களெல்லாம் படித்து வச்சுக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் 2023 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சப்பை திட்டம் எப்போ தொடங்கினான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் எப்போ தொடங்குன்னு கேட்டிருக்காங்க. உயர்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை எந்த டேட்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திட்டங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் வரும். அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டின் முதல் யானைகள் பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? தமிழ்நாட்டின் முதல் யானைகள் பாதுகாப்பு மாநாடு கோவையில் நடைபெற்றது. 148வது கேள்வி. 148வது கேள்வி. இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தொடங்கியிருக்காங்க. 149வது கேள்வி. இணையவழி விளையாட்டுகளுக்கு எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது? இணையவழி விளையாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. 50வது கேள்வி. உலக உயிரி எரிபொருள் தினம். உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் 10. இது இல்லாமல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து உலக சிங்கங்கள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. உலக சிங்கங்கள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மார்ச் 8ஆம் தேதி நடந்த ஜிகே பகுதியில் நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக எக்கனாமிக் பகுதியிலிருந்து 100 கேள்விகளும், சயின்ஸ் பகுதியிலிருந்து 10th சயின்ஸில் கெமிஸ்ட்ரி பகுதியிலிருந்து 35, நடப்பு நிகழ்வுலேருந்து 15 கேள்வியும் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜிகே பகுதியில் இந்த வீடியோ இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரதிபலிக்கும் எக்ஸாமில். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.